சீதாவ அருண் மனசார கூப்பிடுறாங்க. மனசு திருந்தி, இங்க எல்லாரும் "சரி போறியா சீதா?" அப்படிங்கல. சீதா என்ன பண்ணுது, "இல்ல இருக்கட்டும். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றேன்." அப்படின்னு சொல்ல, "என்ன சீதா? இன்னும் நீ என்ன நம்பலையா?" அப்படின்னு கேட்கல. முத்துவும், "என்ன சீதா? அதான் அருண் இவ்வளவுக்கு மனசு திருந்திட்டார்ல. நீ கிளம்பு." அப்படிங்கல. "இல்ல மாமா, நான் அவர் மேல கோவிச்சுட்டு போகலைன்னு சொல்லல. பின்ன என்ன?" "இல்ல அம்மா ஒத்தையா இருப்பாங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சத்யாவும் ரேகாவும் வந்த அப்புறம் வேணா நான் போறேனே." ஆமால்ல. இதுவும் யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அருண் என்ன பண்றாங்க, ஏங்க அங்க யார் இருக்கா? எனக்கு அம்மாவும் இல்ல. அங்க வந்து இருக்கட்டுமே." "ஆமா, இது நல்ல ஐடியாவா இருக்கே." அப்படின்னு மீனாவும் முத்தும் சொல்ல, இல்ல மாப்ள." அப்படிங்கல. "ஏன் அத்த? அப்ப என் வீட்ல வந்து இருக்க மாட்டீங்களா?" "அது உங்க வீடு அத்த. அது நம்ம வீடு." சீதாவும், "ஆமாம்மா, நல்ல யோசனையா இருக்குமா. வாம்மா அங்கே போவோம்." "இல்லடா, இன்னைக்கு வந்துருவாங்க. நீ போ. அப்படி வரலைன்னா நான் வர்றேன்." அப்படிங்கிறாங்க. அருண் என்ன பண்றாரு, "இல்ல சீதா, நீ இங்கேயே இருந்துட்டு அம்மாவுக்கு துணையா இரு." அப்படின்னு நல்ல புள்ளையா நடிக்கிறாரு. இங்க முத்து மீனாவும், "ச்சே! பாவம்மா. அவர் மனசு திருந்தி இப்பயே வந்திருக்காரு. நீ போகலைன்னா அவர் மனசு விரக்தி ஆயிரும். நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லவும், சீதாவும் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. "அம்மா, ஒரு நாள் பாரு. இன்னைக்கு நாளைக்குள்ள அவங்க வரலைன்னா, நீ வந்துரும்மா. நம்ம வீட்டுக்கே வந்துரும்மா." அப்படின்னு சீதா சொல்ல, "இல்லம்மா, வேலை பூ வியாபாரம்லாம் கெட்டு போயிரும். அம்மா, இனிமே வேலை பார்த்து நீ யாருக்கும்மா குடுக்க போற? நாங்க 3 பிள்ளையும் உனக்கு முத்து மாரி இருக்கோம். நாங்க பார்த்துக்குவோம்மா." அப்படிங்கிறாங்க. "இல்லடி, இந்த கையும் காலும் உழைச்சு சாப்பிட்டுருக்குடி. என் சம்பாத்தியத்துல நான் வாழ்ந்தா தான் எனக்கும் மன நிம்மதி கிடைக்கும்." அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அத்த. சரி சத்யாவும், ரேகாவும் நான் 2 நாள்ல வரலைன்னா, அங்க வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இங்க போறதுக்கு முன்னாடி சரி சத்யாவுக்கு ஃபோன் அடிப்போம் அப்படின்ட்டு சத்யாவுக்கு அடிச்சு கேட்குறாங்க. "எப்படி இருக்காரு உன் மாமனாருன்ட்டு?" நல்லா இருக்காரு மாமா." அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்றாங்க. அருணும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் "சரிப்பா, வர வேண்டியது தானே." "ஐய்யய்யோ! இன்னும் சொல்ல மறந்துட்டேன். நான் என்ன சொல்றது?" "என்ன?" அப்படின்னு முத்து கேட்க, "ஒண்ணும் இல்ல மாமா. அங்க வேலையெல்லாம் அப்படி அப்படியே பெண்டிங்கா கிடக்கு மாமா." "சரி, அதுக்கு என்ன? அதான் ஆட்கள் வச்சிருப்பாங்களே." "ஆட்கள்லாம் இருக்காங்க மாமா. நான் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கத்துக்கிட்டேன். அவருக்கு அடுத்தபடி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாமா." "சரி சத்யா, இப்ப என்ன என்ன சொல்ல வர்ற?" "இல்ல, அவங்க பிசினஸ் எல்லாம் என்னைய எடுத்து பார்க்க சொல்றாரு, பார்த்துக்க சொல்றாரு." "என்னடா சொல்ற? அப்போ உன்னைய ஏத்துக்கிட்டாங்களா மனசார?" "மாமா, என்னை ஏத்துக்கிட்டதுனால தானே அவங்க அப்படி சொல்றாங்க." "அப்ப உண்மையிலே ஏத்துக்கிட்டாங்களா?" "உண்மையிலே ஏத்துக்கிட்டாங்க மாமா. அதனால தானே எல்லா பிசினஸையும் பார்த்துக்க சொல்றாங்க." "டேய், ஏதாவது பிசினஸ குடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னமாவது திருட்டு பழி போட்டுற போறாங்க." "அப்பல்லாம் பண்ணல மாமா." ஏன் ரேக்கா இருக்கையில நீங்க ஏன் பயப்படுறீங்க?" பிசினஸையும் பார்த்துக்க சொல்றாங்க." சரிடா, அப்ப வீட்டுக்கு எப்ப வருவ?" அவங்களுக்கு உடம்பு சரியாகட்டும். சரியானா நான் வந்துர்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து எப்பவும் போல நான் வேலைய பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. ஃபோன வச்சுடுறாங்க. இங்க பார்த்தா சிந்தாமணி பாக்குது. நம்ம வலையில விழுந்துட்டான். நம்ம விரிச்ச வலையில." அப்படின்னு வேகமா, "ஏங்க ஏங்க, புருஷன்ட்ட போய் சொல்லுது நடந்தத." அப்படியா மாப்பிள பேசினாரு?" "ஆமாங்க." நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்கலாம் சத்யா, ரேகாவ பிரிக்கவலாம் நினைக்கலங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும். ஆனா, சத்யாவ மட்டும் பிரிக்க நினைக்கிறாங்க. அவங்க குடும்பத்திட்ட இருந்து. ஏன்னா, வீட்ல ஒரு அடிமை சிக்கிட்டாலே தொழில் பூராத்தையும் பார்த்துக்குவான். வேற எந்த பொண்ணு எந்த ஒரு இடத்துக்கு கட்டி குடுத்தாலும் கூட, வீட்டோட இப்படி இருந்திருக்காது. நம்ம பிசினஸ பார்த்துக்கிறவனாவும் இருக்க மாட்டான். இப்ப நல்லா லட்சணமா படிச்சவனா, நம்ம தொழில் தெரிஞ்சவனா, வீட்டோட மாப்பிள்ளையா கிடைக்கிறான். அப்படிங்கிறனால இங்கே இருந்துக்கட்டும் அப்படின்னு நினைச்சு, இப்படி ஒரு பிளான போடுறாங்க. பிரிக்க நினைக்கலங்க அவங்க. மறுபடியும் நான் சொல்றேன். நான் பதிவு பண்றேன் இந்த இடத்துல. இப்ப அப்படி பெருமையா சொல்ல, சத்யா வாராரு. வந்ததுக்கப்புறம் ரேகா வருது. "என்னங்க? என்ன ஆச்சு? என்ன சத்யா? என்ன?" "இல்ல, இந்த மாதிரி" அப்படின்னு சொல்றாரு நடந்தத. ஐய்யய்யோ! அத்தை வேற ஒத்தையா இருக்காங்கல்ல. மாப்ள, வேணா அவங்கள இங்க வந்து இருக்க சொல்லுங்களேன். நம்ம வீடுல பஞ்சம், வீட்டுக்கா பஞ்சம்? இங்க பாரு எத்தன ரூம் இருக்கு, எத்தன இருக்கு. 80 பேர் இங்க பாரு வேலையாட்கள் இருக்காங்க. இருந்துட்டு போட்டுமே." அதாவது வேலையாட்களோட வேலையாட்களா இருந்துட்டு போட்டுமேங்கிற மாரி பாக்க, ரேகாவுக்கு சுருக்குங்குது. "அம்மா, என்னம்மா நீ சொல்ற? வேலையாட்கள் கூட இருக்கான்னா, அது மாரி எங்க அத்தை இருக்கணுமா?" "ச்சீ ச்சீ, அப்புட்லாம் சொல்லலடி. எத்தன பேர் இருக்காங்க. நம்ம சம்மந்தி இருந்தா நான் என்ன சொல்ல போறேன்? ஆ அம்மா இங்க வரமாட்டாங்க. எப்ப வருவீங்கன்னு தான் கேட்குறாங்க." "அப்படியா? அப்புறம் எப்படி ஒத்தையா இருப்பேன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்களா என்ன?" "ஆமா, சீதாவும் வீட்டுக்கு போறாளாம்." ரேகா என்ன பண்ணுது, "என்ன சத்யா சொல்ற? சீதா வீட்டுக்கு போதா?" "ஆமா, அவங்க தான் மாமா தான் கூப்ட்டுருக்காரு. ஆனா, நம்ம 2 பேரும் போனதுக்கப்புறம் போறேன்ட்டு சீதா அங்கேயே இருக்கிறாளாம்." அப்படின்னோனே, ஐய்யய்யோ! அப்ப அவ போனாத்தான் இவங்க போனாத்தான் அவ போவாளா? இது என்ன பண்றது? இங்க பாருங்க மாப்ள, அவருக்கு என்ன எப்ப வருது, என்ன முடியாம போகுதுன்னு சொல்ல முடியாது. அம்மா
அம்மா அப்படின்னு இருமுறாரு. பார்த்தீங்களா? என்னங்க என்னங்க? ஒண்ணும் இல்லங்க, ஒண்ணும் இல்லங்க. உலக மகா நடிப்புடா சாமி அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாரி நடிக்குதுங்க. அதனால மாப்பிள நாங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லையா? என்னத்த சொல்றீங்க? ஆ சீதா வேணா வீட்டுக்கு போகட்டும்ப்பா. ஒரு ஒரு வாரத்துக்கு அங்க வேணாலும் இருக்கட்டும். நீங்க இங்க இருங்களேன் தம்பி. என் வீட்டுக்காரர் உங்கள சேர்த்துக்கிட்டாரு. அத விட உங்களுக்கு என்ன வேணும்? என் புள்ளையும் நீங்களும் இனிமே எங்களுக்கு 2 கண்கள் மாதிரி. இங்கே இருங்களேன் மாப்ள. சத்யாவுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. இப்ப என்னங்க நெனைப்பாங்க சராசரி மனுஷன். ஆத்தா தூக்கி வளர்த்தா, ஆடு வளர்த்தா, மாடு வளர்த்தாங்கிற மாரி கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா. ஆனாலும் அதையும் தாண்டி வசதி வாய்ப்பு, அத விட ஒரு ஒரு மெயின் பாயிண்ட் பொண்டாட்டி. பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தாங்க புருஷனுக்கு அயோத்திம்பாய்ங்க. அந்த மாரி மாத்தி சொல்லிட்டேனா? பரவால்ல விடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாரி பொண்டாட்டி இருக்கிறா, புகழுக்கு புகழு, பணத்துக்கு பணம், பிடிக்காத மாமனார், மாமியார் புடிச்சுக்கிச்சு. அப்படிங்கையில அங்க போவானா, இங்க போவானா? இந்த ரஜினிகாந்த் படத்துல எனக்கு தன்மானம் தான் முக்கியம்னு நானடி மேல படத்துல சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்ற சத்யாவா? சத்யாவுக்கும் ஒரு ஈரமான இருக்குங்க. இங்க 1 வாரம் அவருக்கு முடியலைங்கிறதுனால இருக்கிறாரு. இல்ல மாமா, நீங்க உங்களுக்கு சரியானோனே நான் அம்மாட்ட தான் போவேன். அங்க தான் இருக்கணும். ரேகாவும் நானும் அங்க இருந்தா தான் எங்களுக்கு கௌரவம். ஆமாங்க. நம்ம வீட்ல படுத்து எந்திரிக்கிற மாரி வராதுங்க. 4 அடிக்குல சுருங்கி கிடந்தாலும் கூட நம்ம வீட்ல இருக்கணுங்க. அது கரெக்ட்டா இல்லையான்னு மாஸா, கெத்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க ஃபிரெண்ட்ஸ். போக வர இருக்கலாம். அது ஓகே. சம்சாரம் மின்சாரம் படத்துல லட்சுமி சொல்லுவாங்க. "நீ சௌக்கியமா? நான் சௌக்கியம். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்." அப்படின்னு வரப்போக இருந்துட்டா தாங்க உறவுகள் நிலைத்து நிக்கும். கிட்ட போனா முட்டை பகன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம சத்யா வரலேன்னு தான் ஃபர்ஸ்ட்டு. யாருமே ஆரம்பத்துல நல்லவங்களா தான் இருப்பாய்ங்க. அவர் என்ன முத்துவா? அம்மா, அப்பா தான் என் தெய்வம். மனைவி தான் என் மாணிக்கம். மனைவிய கூட தூக்கி எறிஞ்சாலும் எருவரு ஒழிஞ்சு, அப்பா பெத்தவங்கள தூக்கி எறிய மாட்டாரு. இப்ப பொண்டாட்டிக்காக உயிரே குடுக்குற அளவுக்கு தான் பண்றாரு. இப்ப அடுத்த அடுத்த கட்ட பிளான் என்ன பண்ணுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவர் மேல சத்யா மேல உயிரா இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிய வைக்கணும். 2 பேரும் பிளான போடுதுங்க. சரின்னு சொல்லிட்டு பணத்த என்ன பண்றாங்க, ஒரு பெட்டி கட்டுறாங்க. கட்டிட்டு ரேகா முன்னாடி எண்றாங்க. பார்த்தா 25,00,000 இருக்கு. "என்னம்மா 25,00,000 வீட்ல வச்சிருக்கீங்க?" "அதாண்டி கண்ணு, கொண்டோயிட்டு பேங்க்ல போட்டு வந்துறியா?" "அம்மா நானா?" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா?" "இல்ல அப்பாவுக்கு இப்ப மருந்து குடுக்கணும். அவருக்கு ஒரு முடியலைங்கிறாரு." அப்படிங்கையில வாக்கிங் கூட்டி போணும். "ஏய் அப்புறம் யாருடி போறது? நான் வேணா சத்யாவ அனுப்பவா?" "சத்யாவையா? அவரு வேணான்ட்டாருன்னா, வீட்டு மாப்பிள்ளையெல்லாம் அனுப்பக்கூடாதுடி. நீ தானே போ." "அம்மா சும்மா இரும்மா. இனிமே என்ன வீட்டு மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லாத. அவரு வீட்டு புள்ளன்னு சொல்லும்மா." "சரிடி இனிமே புள்ள போதுமா? அப்ப புள்ளைகிட்ட வேலைய தைரியமா குடுப்போம்." சத்யாவ கூப்பிடுறாங்க. ரேகாவும் அவங்களும் பேசுறாங்க. "25,00,000 பணம் இருக்குங்க. கொண்டோய் போட்டு வந்துறீங்களா?" ஆஹா அப்படிங்கையில, "ஏன் ரேகா? நானா?" அப்படிங்கையில, "ஏன் தம்பி? நீங்க தானே தம்பி எல்லா இடத்துக்கும் முன்னாடிலாம் போயிட்டுருந்தீங்க." "இல்ல அது வந்து" அப்படிங்கிறாரு. என்னத்தான் அம்மா போ சொன்னாங்க? நான் தான் உங்கள சொல்றேன். போயிட்டு வாங்களேன் ப்ளீஸ்." அப்படிங்கையில மறுபடியும் இருமுறை. "ஐயய்யோ! என்னாச்சுப்பா? என்னாச்சுங்க?" சிந்தாமணி ஓவர் ஆக்டிங்க போட, "ரேகா வந்து நில்லும்மா, உட்காரும்மா, நெஞ்ச தடவி விடும்மா. மாப்பிள போயிட்டு அவ மாலா அங்க இருக்கிறா. போயிட்டு சுடு தண்ணி வாங்கிட்டு வாங்க." அப்படிங்கிறாங்க. "சரிங்க அத்த." அப்படின்னு சொல்ல, "ஏய் நெஞ்ச புடிடி, நெஞ்ச புடிடி." அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ரேகா அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அவங்க அப்பா மேல இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுது, அப்படியே இந்த பணத்த ஒரு 5 கட்ட எடுத்துருதுங்க. 5,00,000 எடுத்துட்டு டபக்கு டபக்குன்னு மூடி வச்சுட்டு, பணத்த டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. கொண்டு போய் என்ன பண்றாங்க, டஸ்ட்பின்க்குள்ள போட்டு மூடி வச்சுருதுகங்க. இப்ப என்னன்னா, அடுத்து இருக்கு வாங்க. அது தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க பறிச்ச குழியிலே அவங்க வெட்டுற காலம் வரத்தான் போகுது. இப்ப சத்யா கொண்டாந்து சுடு தண்ணி குடிக்க, மொடக்கு மொடக்குன்னு ஊத்த, அத சுடு தண்ணி குடுத்துருக்க கூடாது. வேற தான் குடுத்துருக்கணும் இவருக்கு. இப்ப ஐயய்யோ! நாட்ல தண்ணி பிரச்சனை பெருசா வந்துட்டு இருக்குயா! எனக்கு வேற இதே வருது. இப்ப என்னன்னா, நான் வேற மாரி தான் சொல்ல போனேன். அவர் அது வேற மாரி வந்துரும்னு தான் விட்டுட்டேன். இப்ப சத்யா என்ன பண்றாங்க, "சரி நான் போய் பணத்த போட்டு வந்துட்டுமா ரேகா?" அப்படின்னு சொல்ல பெட்டி எடுத்து குடுக்குறாங்க. அந்த பெட்டி அது இருந்த இடத்துல இருந்ததுனால, அது ஒரு மங்குஸ் மண்டையன் பணம் ரெடி கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும்ல. என்ன பண்றது நம்பிக்கையா தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க பேங்க்கு போறாங்க. போயிட்டு ரூ. 25,00,000 சலான் பில் பண்றாரு நம்ம சத்யா. பண்ணிட்டு கொண்டு போய் குடுக்குறாங்க. பார்த்தா பணமெல்லாம் எண்றாங்க. எண்ணையில அவர் பாட்டுக்கு அப்படியே தூக்கி எடுத்து எடுத்து வைக்கிறாரு. 20,00,000 தான் இருக்கு. "என்ன மிஸ்டர் 25,00,000 எழுதியிருக்கீங்க, 20 இருக்குங்கிறீங்க?" "இல்ல வீட்ல 25 இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன பேக் தின்று போடுச்சா? இல்ல இங்க பேங்க் தின்றுச்சா?" "இல்ல சார் என்னையா எத்தன பேர் கிளம்பியிருக்கீங்க?" அப்படி இப்படின்னு கத்துறாங்க. "இங்க பாருங்க சார்" அப்படின்னு சொல்ல, "யோவ் யார்யா நீ?" அப்படிங்கையில இந்த மாரி விவரத்த சொல்றாரு. "நீ அந்த வீட்ல இருந்து பணத்த திருடிட்டு வந்தியா என்ன?" "சார் அவங்களுக்கு தான் சார் போட வந்திருக்கேன்."
அப்ப 5,00,000 என்னையா பண்ண? ஐயோ! அவங்க 25,00,000 குடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா காணாம போச்சு. யோவ்! நீ ஏன் குடுத்தாங்க 25,00,000ன்னு சொல்ற? இப்ப காணாம போச்சுங்கிற. இது சரிப்பட்டு வராது. போலீஸுக்கு ஃபோன போடு அப்படிங்கிறாங்க. சார் என் மாமனாருக்கே நான் கால் பண்றேன் அப்படின்ட்டு, சரி அவருக்கு ஆப்ரேஷன் உடம்பு முடியாம இருக்கு அப்படின்ட்டு ரேகாவுக்கு கால் பண்றாங்க. என்ன சத்யா இந்த மாரி அப்படின்னு நடந்தத சொல்ல, எப்படி சத்யா? நம்ம கண்ணு முன்னாடி தானே 25,00,000 எண்ணுச்சு. நம்ம தானே எண்ணுனோம். எப்படி காணாம போச்சு? ஐயோ! ரேகா நீ புரியாம பேசாத. காணோம் உண்மையிலே. இல்ல நீ எங்கேயாவது தொலைச்சிட்டியா? என்ன ரேகா இப்படி பேசுற? அப்ப தாங்க சுருக்குன்னு அப்படியே உரைக்குது மங்குஸ் மண்டேனுக்கு. அப்படியே அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பார்த்தீங்கன்னா, என்னாச்சுன்னு கேட்க இந்த மாரி விவரத்த சொல்ல, "ஏய் யார பார்த்து நீ சந்தேகப்படுற? நம்ம மாப்பிள தங்கம்டி" அப்படிங்கிறாங்க. "இருங்க அங்கேயே இருங்க நாங்க வர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப, "இல்லங்க ஸ்டேஷனுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ட குடுத்துடுறாங்க பேங்க்காரங்க. ஸ்டேஷனுக்கும் போயிட்டு உள்ளார வைக்கிறாங்க பெரிய அக்யூஸ்ட் மாரி. இங்க ஓடுதுங்க. மாப்பிள பாருங்களேன் நெஞ்சு வலியோட மாமனார் உனக்கா வந்திருக்காரு, உங்களுக்கா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, "யார் சார் சொன்னது 5,00,000 அவன் எடுத்துட்டான்னு?" "இல்லங்க அவர் குடுத்தது அப்படி சொல்றாருங்க. அவங்க பேங்க்லேருந்து குடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இவர் 20,00,000ன்னு குடுத்துப்புட்டு 25,00,000ன்னு சொன்னா என்னங்க? இது பேங்க் மேல பழி போடுற மாரி அர்த்தம். இங்க பாருங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இதுல என்னங்க இருக்கு? எங்க வீட்டு பணத்த அவர் ஒண்ணும் திருடல. எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்கா நீங்க கைது பண்ணி கூட்டி வருவீங்களா? நாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் குடுத்தோமா? ஏங்க நீங்க காணாம போச்சுன்னு குடுக்கல. அவங்க மாநில லிஸ்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு பேங்க் மேல அவர் பழிய சொல்ல, இங்க பாருங்க நாங்க பேங்க்ல பேசிக்கிறோம். முதல்ல எங்க புள்ளைய விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் பேங்குக்கும் போய் பேசுறாங்க. அவங்க சரின்னு விடுதலை பண்ணிடுறாங்க. ஏன்னா பணத்த தொலைச்சவங்களே விட்டுறாங்க. நாங்க என்ன பண்றது? இனிமே இந்த மாரிலாம் கரெக்ட்டா எண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்ப, வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஏன் மாப்பிள கவலைப்படுறீங்க? உங்கள நாங்க நம்புறோம். பணம் எப்படியோ மிஸ் ஆயிருச்சு. நான் எங்கேயுமே வைக்கல. டிராஃபிக் நின்னுச்சு ஒரு இடத்துல. அங்க வச்சேன். அப்புறம் ஜிஎன்சி போட்டேன். அவ்வளவுதான். சிஎன்ஜி போடையிலயும் இறங்கிட்டேன். அப்ப யாரும் கதவ தொறந்தாங்களா? ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. விடுங்க மாப்பிள போனா போகுது. இதுக்கெல்லாம் போய் பெருசா எடுத்துட்டு அப்படிங்கல. மாமா அப்படின்னு கட்டி பிடிக்க, அப்பா 2 பேரும் கட்டி பிடிக்குதுங்க. நான் கூட அவர சந்தேகப்பட்டேன். ஏன் சத்யா நீ எதுவும் எடுத்தியான்ட்டு. அவரு பாவங்க கெட்ட கையோட ஆடி போறாரு சத்யா. என்ன ரேக்கா நீ நம்பலையான்னு கேட்டு, அப்பதான் உரைக்குது. அங்கெல்லாம் போய் தங்குனா ஏதாவது கெட்ட பேர் வரும். பார்த்து இருந்துக்கோ சத்யான்னு முத்து சொன்னாரு. சொல்லி 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் நடந்து போச்சு. அட ஆமாங்க. முத்து, மீனாவும் இத சொன்னாங்க தான் பார்த்துருந்துக்கன்னு. அதெல்லாம் அவங்க நல்லவங்களாயிட்டாங்க அப்படின்னு இப்ப தானங்க சொன்னேன் பாவம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னமும் இவங்க நல்லவங்கள தான் தெரியுது சத்யாவுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்ன நம்புனதுக்கு. அட விடுங்க மாப்பிள. 25,00,000 போனாலும் எங்களுக்கு அத கவல இல்ல அத பத்தி. நீங்க எங்க கூட இருக்கீங்கல்ல அது போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாடான்னு மூச்சு விட, மாமா என் உயிர் இருக்க வரைக்கும் இத நான் மறக்கவே மாட்டேன். கர்ணன் படத்துல கர்ணனுக்காக அவிங்க சொல்லி, அவிங்க அதாவது செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் ஆபத்தான நேரத்துல நமக்கு உதவிட்டாங்கங்கிற மாரி இவன் ஃபீலோட இருக்காரு. அதுக்கப்புறம் ஏங்க எங்க அப்பா, அம்மா இவ்ளோ மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமா ரேக்கா, எங்க அம்மாவுக்கு அடுத்து அவங்க தான் அப்படிங்கையில, எப்படி பாத்தியாடி? இப்ப சொன்னானே அம்மாவுக்கு அடுத்ததுன்னு, இது பெருமை இல்லடி. அப்புறம் என்னங்க? எங்க அம்மாவுக்கு மேல எங்க அம்மாவுக்கு சமம்ன்னு கூட சொல்லக்கூடாது. அவங்களுக்கு மேலன்னு சொல்ல வைக்கணும்டி. அடுத்து என்னங்க பண்றது? நெக்லஸ வச்சுட்டு காணாமன்னு சொல்லுவோமா? வெறும் காணாம போன திருட்டு பழிய போடக்கூடாதுடி. வேற ஏதாவது நம்பணும். என்னங்க பண்ணலாம்? மாப்பிள்ளை ஏதாவது பண்ணிட்டு ரத்தம் குடுத்து காப்பாத்துவோமா? ஐய்யய்ய! வேற ஏதாவது பண்ணுவோம். பேசாம இரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டா இருக்காங்க. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க, ரேகாவும், சத்யாவும் நடந்தத பூரா முத்துக்கிட்டயும், மீனாட்டயும் சொல்றாங்க. அவங்க அம்மாவும் கால் பண்ணி, "எப்படி இருக்காரு உங்க அப்பா?" அப்படின்னு கேட்டு, "எப்படா வருவ? வந்துர்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. முத்து, மீனா என்ன பண்றாங்க, நடந்தத கேட்டுட்டு, "என்னடா அங்க தான் வச்சேங்கிற, அங்க தான் எண்ணி குடுத்துருக்காங்க. 5,00,000 இடையில எப்புட்றா காணாம போச்சு?" "அதான் மாமா தெரியல. பதட்டப்பட்டுருக்கணுமே! 5,00,000 காணாம போச்சுன்னு திட்டியிருக்கணுமே!" ஏன்னா அந்த சிந்தாமணி பணப்பேயி 10 பைசா இருந்தாலும் விடாது. கொஞ்சம் கூட அவட முகத்துல ரியாக்ஷன் இல்ல. "ஆமா மாமா, போனா போயிட்டு போகுது. நீங்க தான் முக்கியம்னு சொன்னாங்க." டேய்! இங்க தான்டா ஒண்ணு மாஸ்டர் பிளான் வருது. என்ன மாமா சொல்றீங்க? அவங்களே தான்டா எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட இப்படி குடுத்துருக்காங்கடா. அதனால தான் போனா போதுன்னு சொல்றாங்க. 5,00,000 எப்படி மாப்பிள தொலைச்சீங்க? ஒரு வார்த்தையாவது அப்படி கேட்டாங்களாடா? கேட்கல மாமா. அதுதான்டா சொல்றேன். அப்போ அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாடா, நடிக்கிறாய்ங்கடா உன்னைய பிரிக்கிறதுக்கு. இல்ல மாமா, என்னைய அவங்க பிரிக்க நினைக்கல. டேய்! உன்னைய நம்ம குடும்பத்த விட்டு பிரிக்க நினைக்கிறாங்கடா. மாமா, அது இந்த ஜென்மத்துக்கு முடியாது. என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? இவங்க பணம் காச குடுத்துட்டா பல்ல பல்ல காமிச்சுட்டு வந்துருவேன்னு நினைக்கிறாங்களா? அது முடியவே முடியாது. இப்பயே போய் நான் கேட்கிறேன். டேய்! இருடா அவசரப்படாம. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாடா. போயிட்டு கண்காணி. அவங்க என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்கன்னு. சரி மாமா. அப்ப அந்த 5,00,000 எடுத்து வீட்டுக்குலான்னு வச்சிருப்பாங்க. ஆமாடா. போய் தேடு. மெத்தைய தேடு. அப்புறம் பீரோல கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. மெத்தை கீழயே வைக்க மாட்டாங்க. வேற ஏதாவது தேவையில்லாத பொருள் யாரும் தொடாத இடமா பாரு. குப்பைய போய் பாரு. அதுக்குள்ள தான்டா போட்டு வைக்கலாம். சரி மாமா அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு ரேகா கிட்ட பார்த்து, "ஏன் ரேகா, உங்க அப்பா, அம்மா இப்படி கூட கேட்கவே இல்லையே! அப்போ அந்த அளவுக்கா என் மேல நம்பிக்கை?" "ஆமா. ஏன் சத்யா அப்படிலாம் பேசுற?" "இல்ல, எனக்கு என்னமோ என்ன உனக்கு என்னமோன்னா, நான் பணத்த வச்சுட்டு சுடுதண்ணி எடுக்க போனேன்ல, அந்த சமயத்துல யாராவது எடுத்திருப்பாங்களா?" "யார் எடுத்திருப்பா? அப்பா, அம்மா தானே இருந்தாங்க." "இல்ல ரேகா, எனக்கு என்னமோ பணத்த எடுத்துட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது." "என்ன சத்யா இப்படிலாம் பேசுற? உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படிங்கையில, "சரி, அவங்க மட்டும் இந்த மாரி பண்ணாங்க. எங்க அப்பா, அம்மா தான் இதுக்கு காரணம்னா தெரிஞ்சுச்சுன்னா, அவர் முடிஞ்சாலும் சரி, முடியாம இருந்தாலும் சரி, அவர் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அடுத்து பார்த்தா நானும் கவனிக்கிறேன்னு 2 பேத்தையும் கவனிக்க ஆரம்பிக்குது. இவங்கள பார்த்தோன்னே ஆக்டிங்க போடுதுங்க. அப்புறம் குப்பைக்காரவங்க குப்பை எடுக்க வரையில சிந்தாமணி வந்துட்டு, "ஐயய்யோ! குப்பை போகுதுங்க, குப்பை போகுது." அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா, குப்பை போகுது. போனா என்ன?" சத்யா என்ன பண்றாரு, குப்பை தட்டிக்கிட்டு போய் நிக்க, "என்ன மாப்ள அங்க போய் நிக்கிறீங்க? ஏன் பதறுதுங்களே 2 பேரும்? என்ன அத்த, இங்க வந்தோன்னே பதட்டமா படுறீங்க? இதுக்கு என்ன புதையலா வச்சிருக்கீங்க?" "சேச்சே அப்படிலாம் இல்ல. நான் சும்மா நெகம் கடிச்சேன். அதத்தான் துப்ப வந்தேன்." "ப்பு" அப்படின்னு துப்பிட்டு கீழ, "ஐயய்யோ! மோதிரம் விழுந்துருச்சு." அப்படின்னு அத எடுக்க போறாங்க. "மாப்ள அதெல்லாம் நீங்க தொட வேணாம். நாங்க எடுக்குறோம்." அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. "என்ன எடுக்க விட மாட்டேங்குதுங்களே! நாங்க பார்க்குறோம்." அப்படின்னு பார்க்குறாங்க. "காணுமே மாப்ள." "அத்த அதுக்குள்ள தான் இருந்துச்சு." "மாப்ள காணோம் மாப்ள. வேணா கொட்டிட்டு பாருங்களேன்." "கொட்டிட்டா? ஐயய்யோ!" அப்படின்னு பார்க்க குப்பைக்காரவங்க அந்த வேலைக்காரவங்க எடுத்துட்டு வந்து வர்றாங்க. வந்துட்டு குப்பைய கொண்டு போய் கொட்டணும் அப்படிங்கிறாங்க. "இல்ல மாப்பிளோட மோதிரம் இருக்காம்." அப்படின்னு சொல்ல, மோதிரம் உங்களுக்கு நாங்க வாங்கி தர்றோம். விட்டுருங்க மாப்ள. உங்களுக்கு மோதிரம் எத்தன மோதிரம் வேணாலும் வாங்கி தர்றோம்." ஏன்னா பணம் தெரிஞ்சு போயிருமா? "இல்ல வேணாம்." "சரி தெரிஞ்சாலும் அவன் தான் போட்டான்னு சொல்லிருவோம். இப்ப என்ன?" அப்படின்ட்டு, "சரி, சரி, நீங்க பாருங்க." அப்படிங்கிறாங்க. குப்பைய விரிச்சு ஒரு பேப்பர விரிச்சு அப்படியே கொட்ட போறாங்க. கொட்டுனா பொதக்குன்னு 5 கட்டு விழுகுது. தூக்கி வாரி போடுது. அப்புறம் பணத்த பார்த்தோன்னே ரேகா, "அம்மா என்னம்மா பணம் இங்க இருக்கு?" அப்படியே ஆத்தாளும் அப்பனும் ஆடி போறாங்க. "அ ஏய், பணம் எப்படி வந்துச்சு?" "மாப்ள உங்ககிட்ட தானே 25,00,000 குடுத்தோம். அப்ப 5,00,000 எடுத்து இதுக்குள்ள போட்டீங்களா?" செம்ம கோவம் வருது. பலார்ன்னு ஒரு அறை குடுக்குது பாருங்க ரேகா அவங்க அம்மாவுக்கு. "ஏய் என்னடி என்ன அறையிற? யார பார்த்து என்ன கேள்வி கேட்குற? ஓ 5,00,000க்காக தான் அவர் வந்து நிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு." "இல்லடி, அவர்ட்ட குடுத்த பணம் தானே. ஃபர்ஸ்ட்டு இப்படி தாண்டி நடிப்பாய்ங்க. பணம் காசு ஆசைப்படாத மாரி. அப்புறம் அப்படியே ஆட்டைய போட்டுருவாய்ங்கடி." "ஆ அப்ப நீயும் அப்படித்தான் நடிச்சியா? என்னடி இப்படிலாம் பேசுற? இங்க பார், அவர் ஏற்கனவே பணத்த காணோம். நீங்க தான் எடுத்தீங்கன்னு என்ட்ட சொல்லிட்டாரு." "ஐயய்யோ! கண்டிப்பா இந்த டஸ்ட்பின்ல இருக்கலாம். இல்ல எங்கேயாவது இருக்கலாம்னு மாமா சொன்னாரு." அப்படின்னு சொன்னாரு. "அது கரெக்ட்டா தான் நடக்குது." "ஏய் அப்படின்னா இவங்க தாண்டி போட்டுருக்காங்க." அப்படின்னு சொல்ல, "என்னம்மா விளையாடுறியா? சத்யா அப்படிப்பட்டவர் இல்ல தெரியுமா?" அப்படின்னு ரேகா அடிச்சு பேசுறாங்க. "இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம். வாங்க சத்யா." "இல்லம்மா, இல்லம்மா, அவன் தாம்மா உன் மாப்பிள தாம்மா எடுத்து வச்சிருக்கான்." "அப்படியா? எடுத்து ஏன் அதுக்குள்ள வைக்கணும்? அங்கிட்டு போற வழியிலே 5,00,000 எங்கேயாவது எடுத்துட்டு போயிருக்கலாமே. இங்க போட்டு ஏன் போகணும்?" ஆமால்ல." அப்படிங்கிற மாரி பார்க்க, இப்ப லாஜிக் இடிக்குதா? போற மனுஷன் எங்கேயோ காணாம போச்சுன்னு அங்கிட்டு தானம்மா எடுத்திருக்கணும். அட அப்படியே இல்லையா? ஒருத்தன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான்னு பெட்டியோட மறைச்சிருக்கலாம்ல. என்னம்மா நெனச்சுட்டு இருக்க? ச்சீ! நீலாம் ஒரு மனுஷ ஜென்மம் அப்படிங்கையில அங்க இருந்து வர்றாங்க வேலைக்காரம்மா. என்னம்மா இப்படி கிடக்கு? ஏம்மா அது வந்து அப்படிங்கையில, "என்ன போ" அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு போறாங்களா, ரேகா ஓடி போயிட்டு, "அக்கா நில்லுங்க. என்ன சொல்றீங்க?" ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல." "சொல்லுங்க." ஒண்ணும் இல்ல, என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் மறந்துட்டேன்." "என்ன சொன்னாங்க?" "டஸ்ட்பின்ல 5,00,000 போட்டிருக்கோம். எடுத்து பத்திரமா வையி. உன் வீட்ல கொண்டு வையி. அப்புறம் நாங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. நீ கூட 50,000 எடுத்துக்கன்னு சொன்னாங்க. நான் தான் என் புள்ளைக்கு உடம்புக்கு முடியாதனால ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அம்மா சிந்தாமணிம்மா என்ன மன்னிச்சுக்கங்க." அடி போடி! எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே வந்து கதை பேச வந்துட்டா." அப்படின்னு தலையில துணிய போட்டு உட்கார, ரேகா வந்து ப்பு அப்படின்னு காரி துப்புது. அதுவும் சும்மா இல்ல. அப்படின்னு துப்பிட்டு போகுது. "வா சத்யா, இனிமே இங்க இருக்க வேணாம்." அப்படின்ட்டு போறாங்க. போற வழியில ரேகா, மீனா அவங்க அம்மாவ பார்க்க போயிருக்காங்க. அங்க தான் வந்துட்டுருக்கோம்ன்னு சொல்லிட்டு போறாங்க. போன கையோட அப்படியே கட்டி புடிச்சு அழுகுறாங்க. "என்ன மன்னிச்சிடுங்க அத்த. அப்பா மேல பாசத்தினால நான் போயிட்டேன். ஆனா இப்படி ஏமாத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சு அழுகுறாய்ங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்புறவுகளே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.